குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செமஸ்டரில் நான் உங்களுக்கு ஐபி லா எடுக்க போகிறேன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா. நம்ம எப்படி லாஸ்ட் செமஸ்டரில் டாக்ஸேஷன் டிஸ்கஸ் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த செமஸ்டர்லேயே நம்ம ஐபியை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோட ஏகாகினி மேம் ஷேர் பண்ணுவாங்க. நான் என்னென்ன பார்ட் கவர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் பார்ட், ஐபினா என்ன அப்படின்றத இந்த செஷனில் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வாட் இஸ் பேட்டன்ட் ஃபுல்லாக நான் எடுப்பேன், பேட்டன்ஸ் ஆக்ட் ஃபுல்லாக நான் எடுத்துருவேன். அண்ட் தென் ட்ரேட்மார்க்ஸ் எடுப்பேன். ஓகே, அண்ட் இஃப் டைம் பர்மிட்ஸ் ஐ வில் கவர் geographical indication also. Okay, and rest of the part, that is copyright, industrial design, these will be covered by ஏகாகினி மேம். ஓகே, அண்ட் இந்த சீரீஸில் நான் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே ஒரே நோட்ஸில் தான் போட போகிறேன். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் இருக்கும், மற்றபடி மற்ற கிளாஸஸில் ஐ மீன் உங்கள் அடுத்து வர செஷன்லலாம் தமிழையும் இங்கிலீஷையும் நான் மிக்ஸ் பண்ணி ஒரே வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். ஓகே, லெட் மீ மூவ் இன் டு த லெக்சர் டைரக்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஐபிஆர். ஓகே, ஸோ எதுக்கு ஐபி லா படிக்கிறோம், ஐபிஆர்னா என்ன, இது எதுக்காக இந்த சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் அந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அதனோட இன்ட்ரோடக்ஷன் மஸ்ட். ஓகே, அந்த ஆக்டை ஏன் படிக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, அந்த ஆக்டோட அதனோட ஆப்ஜெக்ட் நமக்கு புரிஞ்சிடுச்சுனாலே நம்ம வந்து அந்த சப்ஜெக்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறப்போ, லைக் அது கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்பர்ட்டி லாவாக இருக்கட்டும், லேண்ட் லாஸாக இருக்கட்டும், ஈவன் டாக்ஸேஷன் லாஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதோட மெயின் ஆப்ஜெக்ட் என்ன, எதுக்காக அந்த எனாக்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அந்த லெஜிஸ்லேஷன் எதுக்கு எனாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பேசிக் கான்செப்ட்ஸ், நமக்கு பேசிக் ஆப்ஜெக்ட் என்னன்றது நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அந்த சப்ஜெக்டோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஈஸியாக நம்ம மைண்ட்குள்ள ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ பிகாஸ் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், நமக்கு எப்போவுமே என்ன சொல்கிறது, நமக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தான். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அந்த சப்ஜெக்டோட இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதே அந்த இன்ட்ரோடக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இன்ட்ரோடக்ஷனுக்கு நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐபிஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐபிஆர் அப்படின்னு பார்க்குறப்ப, வாட் ஆர் ஐபிஆர் லாஸ், ஐபிஆர் லாஸ்னா என்ன, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா இட் இஸ் நத்திங், இட் இஸ் anything, if anything is created by human brain or out of human mind, that is called IPR. ஸோ உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி, நம்ம ஹியூமன் பிரெயினை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறீங்க, அல்லது புதுசாக ஒரு திங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரைட்டா? ஸோ அதுதான் நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கீழே படிக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலெக்சுவல் பிளஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறேன். ஸோ ஐபிஆர் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டெலெக்சுவல் பிளஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இட் இஸ் கன்சர்ன் வித் ஹியூமன் பிரெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இஃப் எனி திங், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எனி திங் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் ஆர் அவுட் ஆஃப் அவர் ஓன் மைண்ட், தட் இஸ் கால்டு கிரியேஷன் ஆர் தட் இஸ் கால்டு இன்டெலெக்சுவல்னு சொல்கிறோம். தட் இஸ் கால்ட் சம்திங் இன்னோவேட்டிவ். யூ ஆர் கிரியேட்டிங் சம்திங் நியூ திங் ஆர் சம் நியூ ப்ராடக்ட் ஆர் சம் நியூ கிரியேஷன். ஸோ அப்படி ஏதாவது ஒரு புதுசா இருக்கிறத நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, உங்க பிரெயின்ல புதுசா ஒரு விஷயம் தோணி அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு புது விஷயத்த கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதை நான் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ரொம்ப பெரிய, எனக்கு நல்லா பாட்டு எழுத தெரியும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு போயம் எழுதுறேன் அப்படின்னா அது எப்படி எழுதுறேன், அவுட் ஆஃப் மை ஓன் பிரெயின். நான் வந்து வேற ஒரு போயிட்ட காப்பி அடிச்சியோ, பாரதியாரோட பாட்டு திருடியோ அல்லது வைரமுத்து சாரோட பாட்டு திருடியோ நான் எழுதல. இட் இஸ் ஆக்சுவலி கிரியேட்டட் அவுட் ஆஃப் மை ஓன் பிரைன். என்னோட ஓன் பிரைன், என்னோட ஓன் மைண்டை வச்சு நான் அந்த போயமை எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மை ஓன் போயம், ரைட்? ஸோ அப்போ நான் அந்த போயம்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் சம்திங் நான் இஸ் அன் இன்டெலெக்சுவல் திங், ரைட்? என்னோட பிரைன் யூஸ் பண்ணி நான் அதை பண்ணியிருக்கேன், அதனால அதை இன்டெலெக்சுவல்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லை, உனக்கு மூளை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளை திட்டுறப்பவே கேட்பாங்க, கரெக்டா? அவன்
அவன் பெரிய இன்டெலிஜென்ட், இல்ல அவன் பெரிய நிறைய நாலேஜ் இருக்கு, எப்படி சொல்றாங்க? பிகாஸ் நம்ம பிரைன் நம்மளோட நாலேஜை வச்சு, நம்மளோட மைண்ட் நம்ம எப்படி அப்ளை பண்றோன்றதை வச்சு நம்மள சிலர் அப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அப்போ நீங்கள் ஒரு புது விஷயத்த அல்லது ஏதோ ஒரு சம்திங் உங்களோட பிரைனை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நான் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். இன்டெலெக்சுவல் பிளஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்றேன். அண்ட் செகண்ட் பார்ட்டுக்கு வருவோம். ஸோ இன்டெலெக்சுவல்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நோ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஏன் இது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்றாங்க? why it has been termed as property rights? because we already studied property law, right? we have a transfer of property act. அப்ப transfer of property actம் intellectual property laws ஒன்னான்னு கேட்டீங்கன்னா no, it is not one and the same, but it comes under the property law also. okay, அப்போ ஏன் இத ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்றாங்க? நான் ஒரு போயம் எழுதியிருக்கேன்னு சொல்றேன். நான் ஒரு என்னோட பிரைன் யூஸ் பண்ணி நான் என்னோட சொந்தமா ஒரு கவிதை எழுதியிருக்கேன், இல்ல சொந்தமா ஒரு பாடல் எழுதியிருக்கேன் அப்படின்னா அப்ப இதை நான் இன்டெலெக்சுவல்னு சொல்றேன். அது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவேன். அதை நான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு கிளைம் பண்ணுவேன். ஏன் அதை கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பிரைன் உங்களோட மைண்டை யூஸ் பண்ணி நீங்க புதுசா ஒரு விஷயத்த கிரியேட் பண்றப்ப அதை ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். ஏன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஐ எக்ஸ்க்ளூட் அதர்ஸ், ஐ பிரிவென்ட் அதர்ஸ் டு யூஸ் மை ஓன் போயம். ஓகே, ஆர் டு யூஸ் மை, என்ன சொல்றது, நான் எழுதினது அல்லது நான் படைத்த அந்த பாடலை அல்லது அந்த கவிதைய வேற யாரும் அதை அவரோடதுன்னு சொல்லக்கூடாது. அவர் அதை யூஸ் பண்ண, அவர் அதை என்ன சொல்றது, அவரோட டைட்டில், அவரோட நேம்ல அதை பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் மற்றவங்களை என்ன பண்றேன், ப்ரிவென்ட் பண்றேன், எக்ஸ்க்ளூட் பண்றேன். தென் ஐ ஹாவ் அ மோனோப்லி ரைட்ஸ் ஓவர் இட், ரைட்? ஸோ அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஓனர்ஷிப் இருக்கு. ஐ ஹாவ் அ ஓனர்ஷிப், ரைட்? நான் யார் கிரியேட் பண்றாங்களோ அவங்க அந்த மெட்டீரியல் மேல அல்லது அந்த ஆப்ஜெக்ட் மேல என்ன இருக்கும், டெஃபினெட்லி அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும். அப்போ எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஓனர்ஷிப் இருக்கணும், அதுக்கு டிரான்ஸ்பரபிள் இருக்கணும், அதுக்கு பொசஷன் இருந்துச்சுன்னா இதுதான் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல படிச்சிருக்கோம், ரைட்? பிகாஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே ஒரு எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஒரு வீடு அப்படின்னா அது கட்டாயமா என் பேர்ல இருக்கணும், ரைட்டா? அதுக்கு நான் தான் ஓனரா இருக்கணும், ஓனர்ஷிப் இருக்கணும். தென் ஐ மஸ்ட் பொசஸ் இட், நான் அதனோட என்னோட பொசஷன்ல அது நான் இருக்கணும், ரைட்டா? அண்ட் தென் ஐ ஹாவ் த ரைட் டு டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் மீ டு சம் அதர் பர்சன், ரைட்? நான் அதை எலினேட் பண்ணலாம். அது எலினேஷன் மீன்ஸ் ஐ கேன் டிரான்ஸ்ஃபர் இட் டு சம் அதர் பர்சன் பை வே ஆஃப் மார்க்கேஜ், லீஸ், லைசன்ஸ், சம்திங், வாட் எவர் மேபி ஐ லைக். ஓகே, வாட் எவர் மேபி எந்த மோட் ஆஃப் மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்பர் நான் நினைக்கிறேனோ அந்த மெத்தட்ல டிரான்ஸ்பர் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, கரெக்டா? சோ அப்ப அதுக்கு டிரான்ஸ்பரபிலிட்டி இருக்கணும், டிரான்ஸ்பரபிள் ரைட்ஸ் இருக்கணும், ஹெரிட்டபிள் ரைட்ஸ் இருக்கணும். தட் இஸ் உங்ககிட்ட இருந்து எலினேட் பண்ணக்கூடிய அந்த பவர் இருக்கணும். அதனால நம்ம அதை என்ன சொல்லுவோம், ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். சிமிலர்லி இன்டெலெக்சுவல் திங்ஸையும், அதாவது நான் படிச்ச அந்த பாடலையும் அல்லது நான் எழுதின அந்த கவிதையும் அதுக்கு ஓனர்ஷிப் என்னால கிளைம் பண்ண முடியும், கரெக்டா? நான் சொல்றது கரெக்ட் தானே? மத்தவங்களை என்ன பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும், மத்தவங்கள அதை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல முடியும். ஸோ நம்பர் ஒன் கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டில சொல்லி இருக்கக்கூடிய ஓனர்ஷிப் கேரக்டரிஸ்டிக்கா இங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்லயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அண்ட் செகண்ட் திங், என்னால என்ன பண்ண முடியும், என்னுடைய போயம் சப்போஸ் ஒரு படத்துல பப்ளிஷ் பண்ணணும், ஒரு சினிமாவில் அதை நான் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் என்னோட பாட்டை கொடுக்க முடியும், ரைட்டா? அப்போ ஐ கேன் டிரான்ஸ்ஃபர், அப்போ என்னோட அந்த பர்மிஷன் வாங்க முடியும். என்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் என்னோட ஓனர்ஷிப். ஸோ எப்படி அதுன்னு பாத்தீங்கன்னா, லீகலா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாஸ் கீழே அசைன்மெண்ட்னு ஒரு மோடு இருக்கு, லைசன்ஸ்னு ஒரு மோடு இருக்கு, டிரான்ஸ்மிஷன் ஒரு மோடு இருக்கு. ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் மை லேட்டர் பார்ட். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் பின்னாடி நடத்துறப்ப புரியும் வாட் இஸ் அசைன்மெண்ட், வாட் இஸ் லைசன்ஸ், வாட் இஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு. தீஸ் ஆர் நத்திங், இட் இஸ் அ மோட் of transferability of ownership from one person to another person. that is அதனோட கிரியேட்டர் கிட்ட இருந்து, அதனோட ஆத்தர் கிட்ட இருந்து அல்லது ஓனர் கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த வாட் எவர் த ரைட்ஸ் அந்த பர்சன் பொசஸ் பண்ணிருக்காரோ அந்த ரைட்ஸ் எல்லாமே மத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் அசைன்மெண்ட், லைசன்ஸ், டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இது நீங்க எல்லாத்துலயுமே படிப்பீங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் பொசஷன், ப்ராப்பர்ட்டில சொல்லி இருக்கக்கூடிய பொசஷனும் இதுல இருக்கு. என்ன பொசஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the rights over the tangible object of the person whose mental efforts created in it. Okay, right? So இது tangible object னு சொல்றோம்.
அதாவது ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளால ப்ராப்பர்ட்டி இப்போ வீடு இருக்குன்னா நம்மளால பார்க்க முடியும், ரைட்டா? அது என்ன பண்ண முடியும், we can see. பட் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை லைக் ஆனால் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா we cannot see, we cannot touch, we cannot feel it. ஸோ இது என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளால மெட்டீரியலா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இப்போ நான் சொன்ன மாதிரி வீடு இருக்கு, இல்ல சார் கார் இருக்கு, இல்ல ஜுவல்ஸ் இருக்கு, இல்ல டூ வீலர் இருக்கு, பைக் இருக்கு, வாட் எவர் மே பி சம் ஆப்ஜெக்ட். ஓகே, அது எல்லாமே டான்ஜிபிள் திங், நம்மளால பார்க்க முடியும், நம்மளால வந்து அதை டச் பண்ண முடியும், நம்ம வந்து அதை சேல் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். சிமிலர்லி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இது குவைட் ஆப்போசிட்ங்க. இதை நம்மளால வந்து அதை பார்க்க முடியாது, நம்மளால அதை டச் பண்ண முடியாது, நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியாது. பட் வி கேன் ரியலைஸ் தட் நம்மளால அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டான்ஜிபிள் இன்கார்போரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படி ப்ராப்பர்ட்டிலாவை நம்ம வந்து மூவபிள் இம்மூவபிள்னு பிரிச்சிருக்கோமோ அந்த மாதிரி இது மூவபிள் இம்மூவபிள் கீழே வருமானு கேட்டிங்கன்னா இது சம்திங் டிஃப்ரெண்ட். மூவபிள் இம்மூவபிள் கீழே வராது. இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் இன்கார்போரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இன்டான்ஜிபிள் இன்கார்போரல் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we cannot see but we can touch, we cannot touch but we cannot feel, but something, some rights over the tangible object of the person whose mental efforts created it. நான் இப்ப சொன்ன மாதிரி பாட்டு அப்படின்றது நம்மளால வந்து அது ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, பட் அந்த யார் வந்து அந்த பிரெயின் யூஸ் பண்ணி அந்த எஃபர்ட் போட்டு அதை கிரியேட் பண்ணியிருக்கானோ அந்த போயம்க்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ரைட்ஸ் இருக்கு, காப்பி ரைட் ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கு. ஓகே, அப்போ அந்த சம் பொசிஷன் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ நீங்கள் இதை எப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி லான்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ப்ராப்பர்ட்டி லா மாதிரி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு ஏன் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய ஓனர்ஷிப், டிரான்ஸ்ஃபரபிலிட்டி, பொசஷன் இது எல்லாமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாஸ் கீழே வருது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கீழே வருது. அதனால தான் இதை நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் இன்டெலெக்சுவல் plus a property rights, that is it is concerned with the human brain, it is concerned with something, some product or some object which has been created out of human brain. Okay, plus it has some property characteristics like it has ownership, it has transferable rights, it has possession, so that is why it has been termed as intellectual property rights. Got it? Okay, so இதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இத intellectual property rights. இப்போ ப்ராப்பர்ட்டி லான்னு ஏன் சொல்றோம்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ப்ராப்பர்ட்டி லால சொல்லியிருக்கக்கூடிய ஓனர்ஷிப், ப்ராப்பர்ட்டி லாவில் சொல்லியிருக்கக்கூடிய பொசிஷன், ப்ராப்பர்ட்டி லாவில் சொல்லியிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபரபிலிட்டி எல்லாமே இதுலயும் அப்ளை ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், இதை ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்றோம். ஓகே, intellectual property அப்படின்றது it is an intellectual work that has been produced by the intellect of human brain. Okay, நான் சொன்ன மாதிரி if any literary work produced by the authors or if any musical work composed by the musicians or if any new inventions invented by the inventors or if you coined any new trademarks which has been used in the course of the business or any commerce or any trade or if you are making any design for the industrial product or the industrial purpose, and these things are called as intellectual properties as they are created by the human intellect. ஓகே, ஸோ ஹியூமன் இன்டெலெக்ட் யூஸ் பண்ணி இத்தனை ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நான் சொன்ன லிட்டரரி ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக்கல் ஒர்க் ஆகட்டும், இப்போ ரஹ்மான் சார் கம்போஸ் பண்ணுற மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு புதுசாக நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு எஸ்ஸே பப்ளிஷ் பண்ணுறீங்க. சி, ஜஸ்ட் லிசன், ஆர்டிக்கல் எழுதுறோம், இல்லை எஸ்ஸே பப்ளிஷ் பண்ணுறோம், இல்லை மியூசிக் கம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே ரஹ்மான் சார் கம்போஸ் பண்ண டியூனை இல்லை இளையராஜா சார் கம்போஸ் பண்ண டியூனை நீங்கள் கம்போஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் நாட் அன் நியூ ஒர்க். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு சம்திங், சம் கிரைட்டீரியா மஸ்ட் பி present. ஓகே, என்ன கிரைட்டீரியா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஐ மீன் நம்ம ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு பார்க்கறதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல சில விஷயங்கள் நம்ம பின்னாடி போக போக பார்ப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம எழுதின எஸ்ஸே இல்லை நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க அப்படின்னா அது புதுசாக இருக்கணும். ஓகே, யூ ஷுட் நாட் காப்பி இட் ஃப்ரம் சம் அதர்ஸ் ஒர்க்ஸ். லைக் நீங்கள் வந்து ஒரு பேங்கியாவில் இருக்கிறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து
டாண்டன்ல இருந்தோ இல்ல நீங்க வந்து ஐபிஆர்ல சந்திரசேகர் புக்ஸ்ல இருந்து எடுத்து நீங்க ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணாலோ, நீங்க இல்ல ஃபெரோஸ் அலிகாதர் புக்ஸ்ல இருந்து நீங்க ஒரு எஸ்ஏ பப்ளிஷ் பண்ணாலோ, அது வந்து நியூ ஒர்க் கிடையாது, அது உங்க ஒர்க் கிடையாது. அப்போ உங்க பிரெயின் உங்களோட மைண்டை யூஸ் பண்ணி நீங்க ஒரு எஸ்ஏ ஒரு ஆர்டிக்கல் இல்ல ஒரு ஒரு போயம் பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா, தட் இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பை காப்பிரைட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நம்ம நிறைய பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்றோம். நீங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க இல்ல ஒரு கோடு எழுதுறீங்க ஜாவால இல்ல C++ல, இதெல்லாம் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா சொல்ல முடியுமான்னு? எஸ், சர்டைன்லி இட் இஸ் ஆல்சோ an intellectual property. It is also the creation of the human. Okay, அப்போ the person who creates an intellectual piece of work owns it like any tangible property as is owned by its owner to the exclusion of all others. நான் ஏற்கனவே சொன்னதுதான், அந்த பர்சன் யார் அந்த இன்டெலெக்சுவல் ஒர்க்கை கிரியேட் பண்றானோ அவன் தான் அதனோட ஓனர். லைக் நம்ம எப்படி ஒரு டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டியை ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுவோம். இப்போ கார் வச்சிருந்தா இது என்னோட கார், இது என்னோட பைக், இது என்னோட வீடு அப்படின்னு எப்படி கிளைம் பண்ணுமோ, ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுவோம், மற்றவங்க யாரும் அதை யூஸ் பண்ணாம எக்ஸ்க்ளூட் பண்றோமோ, அதே மாதிரி அந்த ஒர்க்கை யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதனோட ஓனர்ஷிப்பை claim பண்ணுவாங்க. ஓகே, so no one can make use of the intellectual property without the consent of the owner of the intellectual property. லைக் நம்ம காரை எப்படி என்னோட பர்மிஷன் இல்லாம மத்தவங்க எடுக்க முடியாதோ, அதே மாதிரி தான் நான் எழுதின எஸ்ஏவை, நான் எழுதின ஆர்டிக்கலை அல்லது நான் எழுதின ஒரு போயமை ஆர் நான் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கேன் இல்ல ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ரைட் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட பர்மிஷன் இல்லாம மத்தவங்க யாரும் அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே, சோ அதனாலதான் என்ன சொல்றோம், இத ப்ராப்பர்ட்டி லானே சொல்றேன், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்றேன். ஓகே, so no one can copy the literary musical piece of work or the work of the invention or apply a design to an industrial product without the consent of the author or the musician or the inventor, as the case may be, who has created this piece of creative work. Okay, so the term of intellectual property means it's a right over the tangible object of the person whose mental efforts created it. ஓகே, அண்ட் உங்களுக்கு கேட்கலாம், நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் நம்ம மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து புதுசா வந்து பெட்ரோல் இல்லாம டீசல் இல்லாம வேற ஏதாவது ஒரு லிக்யூட் மூலமா வண்டி, ஐ மீன் காருக்கோ பைக்குக்கோ ஃபியூல் கண்டுபிடிக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணியில இருந்து நான் ஃபியூல் எடுக்க முடியுமா? இப்படி எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கலாம். என் மைண்ட்ல என் பிரெயின்ல நிறைய ஐடியாஸ் வரும். இதுக்கு நீ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிளைம் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா, நோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இன் மியர் ஐடியாஸ். உங்களோட மைண்ட்ல இருக்கக்கூடிய ஐடியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ வந்து i8 வந்திருக்கு ஐபோன்ல, ஓகே, இல்ல நிறைய வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஐபோன்லயே பாத்தீங்கன்னா, ஆப்பிள்லயே இப்போ ஒன்னொன்னு நீங்க யோசிச்சுனா, இது நம்ம பிரெயின்ல யூஸ் பண்ண கண்டுபிடி நம்ம திங்க் பண்ணதாச்சு, நம்ம ஐடியாவாச்சு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ண முடியாது. இது நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா? இல்ல இது என்னோட ஐடியா, இது என்னோட நான் இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன் என் பிரெயின்ல, இவங்க காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, சர்டைன்லி நோ. ஸோ நோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் ஃபார் மியர் ஐடியாஸ். ஐடியாஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. when it comes in the form of expression, then only it will be protected under the intellectual property laws. Okay, so only the particular expression of idea is protected. and the idea எப்போ எக்ஸ்பிரஷனா ப்ரொடெக்ட் ஆகுதோ, ஃபார்முக்கு வருதோ, அப்பதான் உங்களோட ஐடியா ப்ரொடெக்ட் ஆகும். otherwise it will not get protection under the IP law. Okay, so IP provides the right of ownership in the product created by the human intellect but not in the product itself. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஐபி அப்படின்றது ஒரு ப்ராடக்ட்டுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, இதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நம்ம இன்னும் டைப்ஸ் ஆஃப் ஐபிஆர் போல, கைண்ட்ஸ் ஆஃப் ஐபிஆர் போல, பட் இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு என்னால் எக்ஸாம்பிள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 roses இருக்கு. ஓகே, 3 roses அப்படின்னாலே இமிடியேட்லி we can recall the tea dust, ரைட்? நமக்கு அது டீ தூள் அப்படின்றது நல்லா ஞாபகம், நல்லா மைண்டுக்கு இமிடியேட்டா கேட்சப் ஆகுது. அப்போ அந்த 3 roses அப்படின்றது அந்த நேமுக்கு தான் ஐபி ரைட் இருக்கு. ஓகே, அந்த 3 roses அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீ தூள்ல அந்த டப்பா மேல, அந்த மீன் அந்த கவர் மேல அந்த 3 roses போட்டு 3 roses அப்படின்னு நியூமரிக்கல் லெட்டர்ஸ் எழுதிருப்பாங்க. 3 போட்டு roses அண்ட் தென் அந்த பிக்சர் டெபிக்ட் ஆயிருக்கும். இதுக்கு தான் ஐபி ப்ரொடெக்ஷன். இப்போ இந்த 3 roses அப்படின்னு நம்ம கேட்ட உடனே நமக்கு டீ தூள் இல்லையா? அப்ப அந்த ப்ராடக்ட்டுக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த டீ தூளுக்கு
டீ தூள் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு இங்க ப்ரொடெக்ஷன் கிளைம் பண்ணல. 3 ரோசஸ் அப்படின்ற அந்த ட்ரேட் நேம் கேட்ட உடனே என்ன பண்றாங்க, அது வந்து டீ தூள் அப்படின்னு கன்சியூமரால பர்ச்சேசரால ஐடென்டிஃபை பண்ண முடியுது, ரைட்டா? அப்போ அதுக்கு தான் இங்க என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, ஐபி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஐபி எந்த ரைட்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ல கிரியேட் ஆயிருக்கக்கூடிய ஹியூமன் இன்டெலாக்டுக்கு தானே தவிர, பட் நாட் இன் த ப்ராடக்ட் இட் செல்ஃப், அந்த டீ தூளுக்கு கிடையாது. ஓகே, சோ புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து நமக்கு அந்த ஐபோன் சிம்பிளா இருக்கட்டும், இல்ல கொக்கோ கோலா பாட்டில் ஷேப், ஓகே, கொக்கோ கோலா எடுத்துக்கோங்க. இந்த கொக்கோ கோலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாட்டிலோட ஷேப், இல்ல இந்த கொக்கோ கோலா அப்படின்னு அந்த பேரை சொன்னவொடனே அது வந்து ஒரு கூல் ட்ரிங்க் அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ அந்த கூல் ட்ரிங்க் அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த அந்த கூல் ட்ரிங்கோட மேனுஃபேக்சரிங் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்றதுக்கு இங்க ஐபி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்களான்னா கிடையாதுங்க. அந்த பேருக்கு அந்த ட்ரேட் நேம் தான் இங்க நான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றேன். ஓகே, இதுதான் இதனோட அண்டர்ஸ்டாண்டிங். பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இட் இஸ் பாசிபிள் டு ஓன் பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒன் கேனாட் ஓன் இன்டான்ஜிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் சாஃப்ட்வேர், இன்ஃபர்மேஷன், மல்டிமீடியா, இது மாதிரிலாம் கிடையாது. அப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் மே பி த காப்பிரைட், இட் மே பி த பேட்டன்ட், இட் மே பி த ட்ரேட்மார்க், இட் மே பி த இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ். போகல, பட் ஜஸ்ட் நான் சொல்றேன். அப்ப இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இட் இஸ் த நேம் கிவன் டு த லீகல் ரைட்ஸ் விச் ப்ரொடெக்ட் த கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் அண்ட் இன்வென்ஷன் அண்ட் கமர்ஷியல் குட்வில். ஓகே, ஸோ பேசிக்கா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்றது எதுக்காக டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டு ப்ரொவைட் ரெமெடிஸ் அகைன்ஸ்ட் தோஸ் ஹூ ஸ்டீல் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் அனதர் பர்சன்ஸ் ஐடியாஸ் ஆர் ஒர்க். மத்தவங்களோட ஐடியாவை, மத்தவங்களோட ஒர்க்கை திருடி அவனோடதுன்னு அவன் காமிச்சுக்கிறப்ப அவனுக்கு அந்த ஒரிஜினல் ஆத்தர் அல்லது ஒரிஜினல் அந்த ஓனருக்கு என்ன வந்து ரெமெடி இருக்கு, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ரைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, வேற ஒருத்தர் அந்த திருடி அது அவனோடதுன்னு சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he will be able to take legal action to obtain an injunction against that பர்சன். யார் அதை காப்பி பண்ணானோ அவனோட பர்மிஷன் இல்லாம அவன் மேல லீகல் ஆக்ஷன் கிளைம் பண்றது முடியும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட ப்ரொடெக்ஷனை அவைல் பண்ண முடியும். இதாங்க இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இட் இஸ் intellectual plus property rights, that is it is the creation of human brain, that is it is concerned with the human mind plus property rights, that is ownership, possession, transferability. Okay, now let me move into the another important part. We have a different forms of IP. ஓகே, இது ஆக்சுவலா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். பட் இங்க சொல்லிடுறது நல்லது, பிகாஸ் நம்ம வெறும் ஐபினா என்னன்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஐபியோட சேர்த்து இந்த ஃபார்ம்ஸ் அல்லது கைண்ட்ஸ், டைப்ஸ் இதையும் சொல்லிடுறேன் இங்க. ஓகே, ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை we can broadly classify into 8 categories broadly. Okay, so namely we have a patents act, we have a trademarks, we have a copyright and industrial design, geographical indications, trade secrets, and semiconductor, and then planet breeder rights. இதுதான் types of intellectual னு சொல்லுவோம். Okay, so if anything, all creations resulting from the human endeavor in various fields of art, literature, science, and technology that constitute the intellectual property. ஸோ நான் சொன்ன மாதிரி இதை வந்து ரெண்டா பிரிக்கலாம். பேசிக்கா ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து காப்பிரைட் அண்ட் ரிலேட்டட் ரைட்ஸ். ஸோ காப்பிரைட் அண்ட் ரிலேட்டட் ரைட்ஸ்ன்றது ஏற்கனவே இப்போதான் சொன்னேன். நம்மளோட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், இல்லை நீங்கள் ஒரு எஸ்ஏ பப்ளிஷ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க, இல்லை எல்லாமேங்க. ஸோ லிட்டரரி ஒர்க்ஸ் எல்லாமே, வாட் எவர் த ஒர்க் விச் ஹஸ் பீன் கன்சர்ன் வித் லிட்டரரி ஒர்க்ஸ், தட் வில் கம் அண்டர் த காப்பிரைட் ப்ரொடெக்ஷன். இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டின்றது மற்றது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். அது ட்ரேட்மார்க்கா இருக்கட்டும், பேட்டன்டா இருக்கட்டும், காப்பிரைட்டா இருக்கட்டும், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ், லேஅவுட்டா இருக்கட்டும், பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்ம் ரைட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் கீழே வரும். அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் பேட்டன்ட், வாட் இஸ் ட்ரேட்மார்க், வாட் இஸ் இண்டஸ்ட்ரியல் டிசைன், வாட் இஸ் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், அண்ட் வாட் இஸ் everything I will explain in the second lecture. Okay, so just உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதுல இப்ப சொல்லிடுறேன்.
அடுத்த செஷன்ல அடுத்த லெக்சர்ல நான் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் டாபிக் உள்ள போவேன். ஃபர்ஸ்ட் ட்ரேட்மார்க்னா என்ன, காப்பிரைட்னா என்ன, பேட்டன்ட்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் டிசைன்னா என்ன, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்னா என்ன, இது 5 தான் நம்மளோட சிலபஸ்ல இருக்கு. இதை பத்தி தான் நம்ம மெயினா படிப்போம். அண்ட் தென் இது போக இந்த ஃபார்மர்ஸ் ரைட், பிளான்ட் ப்ரீடர்ஸ் இதெல்லாம் இருக்கு, செமிகண்டக்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் சர்க்யூட்ஸ் இதெல்லாம் இருக்கு நமக்கு. பட் நம்ம இது பேசிக்கா நமக்கு இதுக்குள்ள டாபிக் நம்மளோட சிலபஸ்ல கிடையாது. பட் வி மஸ்ட் நோ வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வாட் இஸ் ஐபி, வாட் ஆர் ஐபி லாஸ், இதை தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஐபிஆரோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் செஷன்ல வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. தேங்க்யூ.